ஓஜி சோல்ஜர்ஸை மதிக்கிறதே இல்லை. பிசி வீடியோலாம் போடுறதே இல்லை. எல்லாம் ஸ்கேம். ஏன் ப்ரோ நீயும் ப்ரொமோஷன் பண்ணினுக்க? ஏட்டுடி முன்ன மாதிரி இல்லை. காசு வந்தானே மாட்ட பார்த்தியா ப்ரோ? டேய் அவன் செத்துட்டான்டா. நான் சாகல சோல்ஜர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், ரீசெண்டாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பில்டிங் வீடியோஸே வரதில்ல, ஸ்கேம் பற்றின வீடியோவும் பிஸ்னஸ் பற்றின வீடியோ தான் வருது, ரிப் ஓஜி பிசி டாக் அப்படின்னும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் தான் என்டர்டைனிங்காக இருக்குது, இதெல்லாம் தான் நாங்கள் பார்ப்போம், பிசி பில்டிங் வீடியோஸே போட்டால் எங்களுக்கு போர் அடிக்காதா அப்படின்னும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்குள்ளே ரெண்டா பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரச்சனை, ஏன் இந்த பிரிவினை, அண்ட் நான் ஏன் வந்து முன்ன மாதிரி வீடியோஸ் போறது? ஃபர்ஸ்ட் விஷயம்னா பிசி பில்டிங் வீடியோஸே போறது இல்ல ப்ரோ, பிசி டாக்டர் பேர் வச்சுட்டு நீங்க பிசி வீடியோ போட மாட்டீங்களே அப்படின்ற கேள்விதான் பல பேர்கிட்ட இருக்கு, அதாவது நம்மளோட ஓஜி சோல்ஜர்ஸ் கிட்ட. பதில சொல்றா. ஆனா புதுசா அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிசி வீடியோ போட்டாலும் ஓகே, இப்போ இருக்க போட்டாலும் ஓகே, ஏன்னா எனக்கு ரெண்டுமே இன்ஃபர்மேஷன் தான், ரெண்டுமே எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா உண்மையாவே பிசி வீடியோஸ் நான் கம்மியா போறேன்னா ஆமா கம்மியா போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மொபைல் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தேன். ஆண்ட்ராய்டு போன் எடுத்தாலும் சரி, iOS மொபைல் எடுத்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு, பெருசா வித்தியாசமே இல்லை. திஸ் இஸ் கால்ட் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்ற சொல்லியிருப்பேன். ஸோ மொபைல்ன்றதே புது டெக்னாலஜி. 2007க்கு அப்புறம் தான் ஐபோனே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2010 13ல தான் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு கையில் வர ஆரம்பிச்சது. ஸோ ரீசெண்டாக வந்து டெக்னாலஜி சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா பிசி பில்டிங் இயர் 2099 98 அந்த காலத்துல இருந்தே இருக்கு. நீ சொன்ன கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பழசாயிடுச்சு. ஸோ அவ்வளோ பழைய டெக்னாலஜி இப்போ சேச்சுரேட் ஆகாம இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆயிருக்கும்ல. பழசு என்ன ப்ரோ சொல்றீங்கன்னா ருக்கோ ஜாரா, அதுக்கு டீடைல்ஸ் சொல்றேன். எங்க சொல்லு. ஃபர்ஸ்ட் விஷயம், பிசி பில்டிங் அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணே கம்பெனி தான். ஒன்னு வந்து பார்த்தா இன்டெல், ஏஎம்டி, என்விடியா. இந்த என்விடியா காரன் இருக்கான்ல, அவன் தான் இங்க மெயின் கல்பிரிட். அவன் வந்து ரீசெண்டா ஏஐ ஹைப் வந்ததுக்கு அப்புறமா அவனோட கிராபிக்ஸ் கார்டு ஏஐ கார்டு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அவன் பெரிய கம்பெனி மாறிட்டான். ஸோ ஏஐ மூலமா நிறைய காசு வரதுனால கேமிங் பக்கமும் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் பக்கமும் எட்டியே பாக்குறது இல்லை. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அதாவது பார்த்தீங்கன்னா 3000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் 4000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தான்னா பெருசா எதுவும் இல்லை, ஒண்ணுமே இல்ல. இந்த பிசி ஹார்ட்வேர் கம்பெனிஸ் வந்து பெருசா வந்து இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரல. அதனால எனக்கும் அதுல வந்து பார்த்தா பேசுறது கண்டென்ட்டும் இல்ல. I was helpless. ப்ரோ இதான் நம்ப முடியாது, புது ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா ருக்கோ ஜாரா கரெக்டா 2022ல இன்ஜினியரிங் ஃபேக்ஸ்க்கு ஒரு 47K பிசி பில்ட்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல யூஸ் பண்ண ப்ராசஸர் AMD Ryzen 5 5600G. அது ஒரு 6 கோர் 12 த்ரெட் ப்ராசஸர், அது ஒரு APU. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பாருங்க 2023 30K பிசி பில். இதுல என்ன ப்ராசஸர் யூஸ் பண்றேன்? அதே 5600G. அதேதான். சரி ஓகே, இப்போ 2024 2 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இப்போ வீடியோ போடும் அதே 30K பிசி பில், அதே 5600G வச்சு தான் பண்ண முடியும். அதே டெய்லர், அதே வாடகை. ப்ரோ புதுசா ப்ராசஸர் வரவே இல்லையான்னு கேட்டா புதுசா ப்ராசஸர் வந்துச்சு. அந்த ப்ராசஸரோட DDR5 மதர் போர்டும் DDR5 ரேமும் வந்துச்சு. அந்த DDR5 மதர் போர்டு அண்ட் ரேம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 20,000 ரூபாய் மேல வந்துடும். ப்ராசஸர் 10,000, ரெண்டு மட்டுமே கிட்ட 30,000 வந்துடும். ஸோ நீங்க ஒரு பிசியை பில் பண்ணணும் அப்படின்னா 50,000 செலவு பண்ணணும். ஆனா 50,000 ஒருத்தம் கேட்டா அந்த அளவுக்கு ஒருத்தம் கிடையாது, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டும் கிடையாது. ஸோ ஆக மொத்தத்தில் பிசி மார்க்கெட்ன்றதும் எப்படி மொபைல் சேச்சுரேட் சொல்கிறனோ அதே மாதிரி பிசிஸுமே ஒரு அப்ளையன்ஸ் மாதிரி மாறிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது நான் அதை பற்றி வீடியோ பண்ணல. அதாவது நான் எந்த ஒரு வீடியோ பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும் அப்படின்றது என்னோட எக்ஸைட்மெண்ட்டோட வெளிப்பாடு தான். நான் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எக்ஸைட் ஆகுது, அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஒரு விஷயத்தை ரிப்பேர் பண்ணும்போது ரிப்பேர் பண்ணி முடிச்சேன்னா எனக்கு சந்தோஷம் கொடுக்குது, அதை உங்ககிட்ட காட்டுறேன். ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம் கொடுக்குது, எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது, அதை நான் திருப்பி உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ எந்த விஷயம் எக்ஸைட் ஆகுதோ அதை பத்தில தான் கண்டென்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி சேச்சுரேட்டான ஒரு விஷயத்தை பத்தி என்னால கண்டென்ட் பண்ண முடியாது. அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது, அதை பத்தியுமே நான் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரீசெண்டாக கூட கணேசா கூட சேர்ந்து அந்த இன்டெல் வச்சாம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி பில்டிங் போட்டா வியூஸ் போக மாட்டேங்குது, அதனால போட மாட்டேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா வந்து கணேசாவோட வச்சாம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ 6 லட்சம் வியூஸ் மேல போயிருக்கு. 1000 பிசி பில்டு 8 லட்சம் வியூஸ், கோபி சாகர் பிசி பில்டு 6 லட்சம் வியூஸ், டீச்சிங் யூடியூபர்ஸ் டு பில்ட் பிசி அது எல்லாமே 6 லட்சத்துக்கு மேல வியூஸ் தான் எல்லாமே. சோ ஆப்வியஸ்லி வியூஸ் வரல அப்படி இருக்கா அந்த வீடியோஸ் போடாமலாம் கிடையாது. இது ஒரு தவறான புரிதல். இதுக்கப்புறம் வந்து பிசினஸ் பத்தி ஏன் பேசுறீங்க, டெக் தான் நீங்க பேசணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் நான் முன்னாடி சொன்னது தான், A to D சேனல் இஸ் நாட் அ டெக் சேனல், இட் இஸ் an infotainment சேனல்.
Hi guys, this is A2D and I'm Mr. Green. இந்த சேனல் ஒரு fulfilled package இருக்கும்னு நான் நம்புறேன். A2D Technologies, A2D Entertainment, ஒன்னாவது A2D Gaming and A2D DIY. இது மாதிரி நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் fulfill-ஆ இருக்கும். Thank you and goodbye. இன்ஃபர்மேஷனை என்டர்டைன்மெண்ட்டோட சொல்கிறது தான் A2Dயோட தாரக மந்திரம். ஒரு வீடியோ பண்ணனா அதுக்கு பின்னாடி ஏன் பண்ணுறோன்ற ஃபர்ஸ்ட் ஒய் ஸ்டேட்மெண்ட் தான் எழுதும். அதில் அக்கீஃப்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கோம். A for awareness, A for knowledge, E for education, E for empowerment, F for ஃபன். இது என்ன சொன்னாலும் அது வந்து ஃபன்னாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த வீடியோ பண்ணுவோம், அவ்வளோதான். பட் இது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஆர் ஆண்டர்பிரினர்ஷிப் இதை பற்றின வீடியோஸ் பண்ணுறதுக்கான இன்னும் பல ரீசன்ஸ் இருக்குது. பட் அதில் ஒரு ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன். பிஸ்குருக்கல் ஸ்கேம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரேடிங் வச்சு ஸ்கேம் பண்ணுற சில நண்பர்கள் இருக்காங்க, கோர்ஸ் விற்கும் நண்பர்கள். அவங்களாம் வந்து அஃபண்ட் ஆகிட்டு ரீல்ஸ் போட்டிருப்பானுங்க. காரில் மெர்சிடிஸ் ஒரு கையில் நிறைய காசு வச்சுக்கிற மாதிரி ஒரு ஐஃபை லைஃப் ஸ்டைல் காட்டுற மாதிரி வந்து லைஃப்பை காமிச்சிட்டு இதெல்லாம் நான் ட்ரேடிங் பண்ணி சம்பாரிச்சேன், இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா வந்து என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. ட்ரேடிங் பண்ணி சம்பாரிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு 100% தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த கோர்ஸ் இது சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் மேனிபுலேஷன். பட் நம்மள மேனிபுலேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சம்மந்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. மக்களுக்கு இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, சர்வீசஸ் கம்பெனி என்ன, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, இந்த மாதிரியான பேசிக் ஃபிலாசபி அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் பிஸ்னஸ் தெரிஞ்சது அப்படின்னா ஆப்வியஸா ஒருத்தரும் ஸ்கேம்ல போய் மாட்ட மாட்டான். பிஸ்கூர்களை அடிச்சு அடுத்து கொஞ்சம் மாசத்துல அதான் இப்போ ஐ டிஜிட்டல் ப்ராடக்ட் இன்னொருத்த வந்திருக்கான். மூடிட்டு போறியா? மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஐ டிஜிட்டல் ப்ரூனர் ஸ்கேம்னா வீடியோ போட்டனா திருப்பி இ டிஜிட்டல் ப்ரூனர் ஒருத்தர் வருவான். நான் ஒருத்தருக்கும் ஸ்கேம்னு போட முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா பேசிக் பிரின்சிபல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருக்குமே இது எல்லா ஸ்கேம்னு புரிஞ்சிடும். பட் பிஸ்கூர்களுக்கு அது பெருசாக போல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருக்க பிஸ்கூர்கள் வீடியோவே ஒரு நல்ல ஒரு அவரசை கொடுத்துருச்சு. ஸோ பிஸ்னஸ் பற்றி வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரீசன் இது ஒன்று. அட் த சேம் டைம் அது சொசைட்டியை எம்பவர் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஃபியூச்சரில் நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸோட பாட்காஸ்ட்டு இதை மாதிரி போடுறது எனக்கு ஐடியா இருக்கு. அப்போ வந்து இந்த போடாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்கேம் பற்றி ஏன் வீடியோ போடுறீங்க, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் ப்ரோ, நான்லாம் எனக்கு அவேர்னஸ் இருக்கு ப்ரோ, எனக்கு தேவையில்லை அப்படின்றீங்க. உங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இருக்குன்னா சூப்பர். பட் அதை நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட கடத்தணும். அதுக்காக ஒரு ரியல் இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஓஜி சோல்ஜர், அதை வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பிசி நான் அவருக்கு பில் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போட்டிருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணார். பொதுவாக எப்பவுமே கால் பண்ணார்னா வந்து இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணிருந்தாரு, ஆல்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாரு, விசி ஃபண்டிங்கு, ஆண்டர்பிரினர்ஷிப், இது மாதிரி ஈவெண்ட்ஸ் இதை பற்றிலாம் சில சமயம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணார். நான் எடுத்து ஓகே இது மாதிரி சொல்றாரு அப்படின்ற மாதிரி எடுத்தேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டே ஆகணும் ப்ரோ, ஒரு ஸ்கேம் பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக அவேர்னஸ் பரப்பே ஆகணும், ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னு. கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க, நான் ஸ்கேம் இல்லையான்னு பார்த்து வீடியோ போடுறேன் ப்ரோ அப்படின்னு. இல்லை ப்ரோ நீங்கள் அது சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கங்க, அது ரொம்ப சீரியஸான மேட்ரு, இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது ப்ரோ அப்படின்னு. ஓகே ரைட்டு ப்ரோ, நான் பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு போகிறேன் ப்ரோ அப்படின்னு. அப்புறம் அவர் மேட்டர் சொன்னார், நான் இப்போ எங்கேருந்து வரேன் தெரியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டார். தெரியல ப்ரோ சொல்லுங்க அப்படின்னா, தன்னோட அக்கா இறந்து அவங்களுக்கான இறுதி சடங்கு இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வரேன் ப்ரோ அப்படின்னாரு. எனக்கு அந்த நேரத்தில் என்னன்னே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நிற்போம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் தான் சொன்னார், கலர் ட்ரேடிங்னு ஒரு ஸ்கேம் இருக்குது ப்ரோ, அதாவது பைனரி ட்ரேடிங் மாதிரி. நானே ஒரு ட்ரேடிங் பண்ணுறேன் தான், ஆனால் இது ஒரு பைனரி ட்ரேடிங், இது ஒரு ஸ்கேமு. இதில் நீங்கள் கலர் மேலே வந்து பெட்டு கட்டலாம். இந்த மாதிரி எங்கள் அக்கா வந்து காசு வந்து பெட்டு கட்டி கிட்டத்தட்ட 10 to 20 lakhs கிட்ட கடன் வாங்கி லூஸ் பண்ணி இப்போ இதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ இது சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் அந்த டைமில் ஆக்சுவலாக அதை பற்றி நான் வீடியோ போடுறதுக்கு ரிசர்ச்லாம் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஏன் வீடியோலாம் மென்ஷன் பண்ணி அதை பற்றி ஒன்றுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வீடியோ போடல. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேம் பற்றிலாம் வீடியோ போடாதீங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணனால நான் அதை பார்த்துட்டு இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி முடிச்சு வச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு என்ன கில்ட் ஆச்சுன்னா, மேபி இந்த கமெண்ட்ஸ் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காம அந்த வீடியோ போட்டிருந்து அந்த வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆகிருந்து அவங்க இதுக்குள்ளே போகாமலே இருந்து இதுலேருந்து வெளியே வந்து அவங்க இன்கேஸ் இந்த முடிவு எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. நான் ஒவ்வொரு டைம் இதை டிலே பண்ணும் போதுமே ஆப்வியஸாக அங்கே யாரோ ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கலாம், அந்த அவேர்னஸ் இல்லாமல். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த எமோஷனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனால் அட் த சேம் டைம் இந்த எமோஷனை விட அந்த எமோஷன் ரொம்ப பெரிய ஒரு எமோஷன் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கல, நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் பார்க்க வேண்டாம். பட் அது அந்த நீடு இருக்கிறவனுக்கு அது பெரிய விஷயம். இப்போ நான் மற்ற வீடியோஸ் போடும்போது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ஆனால் இந்த ஸ்கேம் பற்றின வீடியோஸ் போடும்போது சைபர் கிரைம்ல இருந்தோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம், கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் அப்ரிஷியேஷன் வரும். ஏன்னா இது மூலமா அவங்களுக்கு வர கேசஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ இந்த ஸ்கேம் வீடியோஸ் பண்ணக்கூடாது. நான் இதுக்கான முடிவை சொல்ல போகிறதில்ல, நீங்களே யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் ஸ்கேம் வீடியோஸ் போடலாமா வேணாமா அப்படின்னு.
இதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அக்கீஃப்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கேன்னு, அதில் ஐன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னு. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட சோல்ஜர்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அவங்க ஏதோ விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் ரைட் ரிப்பேர், தான் ப்ராடக்ட் ஓனாக ரிப்பேர் பண்ணுறது, பிசி பில்டிங், நெட்வொர்க்கிங், இப்போ பிஸ்னஸ். பட் இது இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படின்றது என்னோட மோட்டோ. அதை நான் இந்த சேனலில் பண்ண முடியுமானா அது எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக திரும்பவும் ஜி இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரம் ஜி இன்ஜினியரில் வரும். கீழே ஜி இன்ஜினியர் சேனல் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. நாட் ஒன்லி கேம் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக், நேட்டிவ், இந்த மாதிரி என்ன அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே என் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மட்டும் இல்லாமல் ஃபண்டை செலவு பண்ணியுமே ஒரு லைப்ரரிஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படி ஒரு ஐடியா இருக்கேன். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஆர் அன்டில் டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், அப்புறம் கண்டென்ட் ரைட்டர்ஸ், இவங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஃபுல் டைம் ஜாபாவோ இல்லை பார்ட் டைம் ஜாபாவோ அதுக்கான ஃபார்மை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் 100% ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா மட்டும் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன்.